அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 18 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 3 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக தரம் உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசிதழில் வெளியிட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், மாமல்லபுரம், திருவையாறு ஆகிய பேரூராட்சிகளை வரலாறு, சுற்றுலா, வணிகம் போன்றவற்றை கருத்தில் கொண்டு நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டும் உள்ளது. இந்த பகுதி மக்களின் கருத்துக்களை பரிசீலனை செய்து நகராட்சியாக தரம் உயர்த்தி அரசிதழிலும் வெளியிடப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: பாலியல் வழக்கில் சிக்கிய ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டும் உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் பாலியல் வழக்குகளில் சிக்கிய ஆசிரியர்களின் பட்டியல் தயார் செய்யப்பட்டது. முதற்கட்ட விசாரணையின் அடிப்படையில் தொடக்க கல்வித்துறை ஆசிரியர்கள் 80 பேரும், பள்ளி கல்வித்துறையில் 175 ஆசிரியர்கள் என மொத்தம் 255 பேர் மீது பாலியல் புகார்கள் வழக்குகள் பதியப்பட்டும் உள்ளது. அவர்கள் மீது குற்றச்சாட்டு நடவடிக்கை குறித்த விவரங்களும் சேகரிக்கப்பட்டு வருகிறது. இன்று பள்ளி கல்வித்துறை செயலர் ஆய்வு செய்ய இருக்கக்கூடிய இந்த நிலையில் பாலியல் வழக்கில் சிக்கிய ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: வார விடுமுறை நாட்களை ஒட்டி 14, 15, 16ஆம் தேதிகளில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து 14, 15ஆம் தேதிகளில் 485 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். கோயம்பேடிலிருந்து 14, 15ஆம் தேதிகளில் 102 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் முதலமைச்சரின் மருந்தகங்கள் சென்னையில் பிப்ரவரி 24இல் முதலமைச்சரின் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னையில் மட்டும் 33 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளன. சென்னையில் தியாகராய நகர், ஆழ்வார்பேட்டை, கொளத்தூர் உள்ளிட்ட 33 இடங்களில் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட உள்ளன. முதல்வர் மருந்தகங்களில் குறைந்த விலைக்கு மருந்து மாத்திரைகளும் கிடைக்கும். ஐந்தாவது அறிவிப்பு: பள்ளிகளில் பாலியல் சார்ந்த துன்புறுத்தல், அச்சுறுத்தல் குறித்து மாணவர்கள் புகார் அளிக்கலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பற்ற சூழலில் இருந்தாலும் மாணவர்கள் 144 17 என்ற இலவச எண்களை தொடர்பு கொள்ளலாம் என பள்ளி கல்வித்துறையும் அறிவித்துள்ளது. தேர்வு மற்றும் உயர்கல்விக்கு வழிகாட்டுதல் தேவை என்றாலும் 144 17 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம். மாணவர்களின் மனம், உடல் பாலியல் சார்ந்த துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டால் மாணவ மாணவிகள் 24 மணி நேரமும் தங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் எனவும் ரகசியம் காக்கப்பட்டு தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஆறாவது அறிவிப்பு: கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ ஓட்டுநர்கள் காவல்துறையிடம் அடையாள அட்டை பெற வேண்டும் எனவும், காவல்துறையில் பதிவு செய்த ஆட்டோக்களை மட்டுமே கீழம்பாக்கம் எதிரிலிருந்து இயக்க வேண்டும் எனவும், கீழம்பாக்கத்தில் ஆட்டோவில் ஏறும் முன்பு பயணிகள் ஓட்டுநரின் பதிவுச் சான்றிதழை பரிசோதிக்கலாம் எனவும், வெளி ஆட்கள் கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு செல்ல மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எனவும், கட்டுப்பாடுகளை மீறி இயங்கும் ஆட்டோக்களை பறிமுதல் செய்து ஓட்டுநர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: 20 ஆண்டுகளுக்கு மேல் பழைய வாகன பதிவிற்கு 10,000 ரூபாய் கட்டணம் உயர்வு. மத்திய அரசு அறிவிப்பு. இதற்காக ஒரு வரைவு அறிக்கையும் வெளியிடப்பட்டுள்ளது. 20 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இருசக்கர மற்றும் கார்களின் பதிவை புதுப்பிப்பதற்கான கட்டணம் முறையே 2000 மற்றும் 10,000 உயர்த்தப்பட உள்ளது. 20 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இருசக்கர மற்றும் கார்களின் பதிவை புதுப்பிப்பதற்கான கட்டணமானது இந்த முறையே 20,000 மற்றும் 10,000 உயர்த்தப்பட உள்ளது. இதேபோல 15 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான நடுத்தர வர்க்க வாகனம் மற்றும் கனரக வாகன பதிவை புதுப்பிப்பதற்கான கட்டணம் முறையே 12,000 மற்றும் 18,000 உயர்த்தப்பட உள்ளது. அதே வாகனம் 20 ஆண்டுகள் பழமையானதாக இருந்தால் புதுப்பிப்பு கட்டணம் முறையே 24,000 மற்றும் 36,000 உயர்த்தப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு: கோடையில் வெப்ப அலையை எதிர்கொள்ள மாநில அளவில் செயல் திட்டம் தயாரிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளது. மார்ச் இறுதிக்குள் செயல் திட்டத்தை இறுதி செய்து வெப்ப அலையை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை எடுக்க முடிவும் செய்யப்படும். சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட பெரிய மாநகராட்சிகளுக்கு தனியாக செயல் திட்டத்தை தயாரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கோடையில் வெப்ப அலையை எதிர்கொள்ள அனைத்து துறைகளுடன் பேரிடர் மேலாண்மை துறை ஆலோசனை நடத்தியது. பேரிடர் மேலாண்மை, சுகாதாரம், தொழிலாளர் நலம்,
பேரிடர் மீட்பு நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். 9வது அறிவிப்பு. பராமரிப்பு பணி காரணமாக ஹிப்லி ராமேஸ்வரம் ரயில் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் ஹிப்லி ராமேஸ்வரம் விரைவு ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டுள்ளது. மார்ச் 22, 29, ஏப்ரல் 5, 12, 19, 26இல் ஹிப்லி ராமேஸ்வரம் விரைவு ரயில் சேவையானது நிறுத்தப்பட்டுள்ளது. மார்ச் 23, 30 மற்றும் ஏப்ரல் 6, 13, 20, 27இல் ராமேஸ்வரத்திலிருந்து ஹிப்லி ரயில் சேவையும் நிறுத்தப்படுகிறது. 10வது அறிவிப்பு. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசலை தடுக்க 6,55,00,000 செலவில் புதிய பேருந்து நிறுத்தம் அமைகிறது. பேருந்து நிறுத்தம் அமைய உள்ள இடத்தை ஆய்வு செய்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியரான அருண்ராஜ், பணியை டெண்டர் எடுக்கும் நிறுவனம் உரிய நேரத்தில் முடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் அதிகாரிகள் உறுதி செய்யவும் உத்தரவிட்டுள்ளார். 11வது அறிவிப்பு. 1116 பேர் அமர்ந்தும் 3798 பேர் நின்று செல்லும் வகையில் ஏசி வசதியுடன் கூடிய புறநகர் ரயில் தயாரிக்கப்பட்டும் உள்ளது. சென்னையில் ஏசி பெட்டியுடன் கூடிய புறநகர் ரயில் சேவையானது பெரம்பூரில் அறிமுகம் செய்யப்பட்டது. 12வது அறிவிப்பு. சிவராத்திரியை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இரவு முதல் அதிகாலை வரை தரிசனத்துக்கு அனுமதி வழங்கப்படும் என கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. பிப்ரவரி 26 இரவு முதல் 27ஆம் தேதி அதிகாலை வரை தரிசனம் செய்யலாம் எனவும் அறிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஒருநாள் பயிற்சி வகுப்பு தொழில் முனைவோருக்கான சாட் ஜிபிடி பயிற்சி வரும் 19/2/2025 தேதியில் நடைபெற உள்ளது. பயிற்சி நடைபெறும் இடமானது ED2IN வளாகம், சென்னை 6,32,000. 14வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பது தொடர்பாக தலைமைச் செயலாளர் ஆலோசனை நடத்தி வருகிறார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. டிஜிபியான சங்கர் ஜிவால், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்தடுப்பு பிரிவு ஏடிஜிபியான ஜெயராம், அரசு செயலாளர்கள் இதில் பங்கேற்றுள்ளனர். 15வது அறிவிப்பு. இந்தியா போஸ்டில் காலியாக உள்ள 21,413 பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பித்து பயன்பெறலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மேலும் லோக்கல் லாங்குவேஜ் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். 3/3/2025க்கு பின்பு பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது. 16வது அறிவிப்பு. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படும் பெல் பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அந்த அறிவிப்பில் சிஎம்பி ஸ்பெஷலிஸ்ட் பணிக்கு 2 காலியிடங்கள் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பணிக்கு விண்ணப்பிக்க ஆர்வமுள்ள நபர்கள் மத்திய மாநில அரசின் கல்வி நிலையங்களில் MBBS டிகிரி வித்திய போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது. விண்ணப்பதாரர்களுக்கு 45 வயதிற்குள் இருக்க வேண்டும் எனவும், விண்ணப்பித்து தெரிவு செய்யப்படும் நபர்களுக்கு 1,10,400 மாதம் ஊதியம் வழங்கப்படும் எனவும், ஆன்லைன் இணைய முகவரி மூலமாக 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. வரும் 15ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது. இம்முகாமில் உற்பத்தி, தகவல் தொழில்நுட்பம், ஜவுளி, வங்கி சேவைகள், காப்பீடு, மருத்துவம், கட்டுமானம் உள்ளிட்ட முக்கிய துறைகளிலிருந்து 150க்கும் மேற்பட்ட முன்னணி வேலையளிக்கும் நிறுவனங்கள் கலந்து கொண்டு 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு பணியாளர்களை தேர்வு செய்ய உள்ளனர். கடைசியாக 18வது அறிவிப்பு. தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் 2 பாதுகாப்பு தொழிற்சாலை வழித்தடங்கள் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சரான ராஜ்நாத் சிங் அறிவித்துள்ளார். இந்த 18 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.